இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம், அதே நேரத்தில் உலக அரசியலில் ஒரு ஹாட் பாயிண்ட் கூட சொல்லலாம். அதாவது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலான பிரச்சனை. அதே டைமில் ஈரானிலே உள்ளே இருக்கின்ற அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ், ஈரானிலே இருக்கின்ற இன்ஃப்ளேஷன்ஸ், ஈரானிலே இருக்கின்ற எக்கனாமிக் கலாப்ஸ், இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் இதன் காரணமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிலுள்ளே ஒரு ஆயுத போரை நடத்துவதற்காக திட்டமிட்டு இருக்கின்றதாக வருகின்ற செய்திகள். அதற்கு ஈரான் எவ்வாறு ரியாக்ட் பண்ணுகிறது அப்படின்றத இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் ஆழமாக அணுக வேண்டும். அதே நேரத்தில் இந்த விடயத்தை நாங்கள் ஒரு டீப் கன்செப்டாக பார்க்க வேண்டும். ஈரான் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இது ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனோட தொடர்புடைய ஒரு கண்ட்ரி. ஈரான் என்பது உலகத்துக்கு நிறைய ஃபிலோசபர்ஸ், அறிவியல் மேதைகளை கூட கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். உதாரணமாக ஈரான்ட புவியியல் அமைப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மத்திய கிழக்கிற்கும் ஆசியாவுக்குமே நடுவில் இருக்கின்ற ஒரு புவியியல் அமைப்பாக காணப்படுகின்றது. அங்கே இருக்கின்ற கலாச்சாரம், அங்கே இருக்கின்ற மனிதர்கள், அங்கே இருக்கின்ற தொழில்நுட்பங்கள், அதே நேரத்தில் அங்கே மனிதர்களிடத்தில் இருக்கின்ற அந்த புத்திஜீவித்தன்மை, அதாவது இன்டலெக்சுவாலிட்டி, அந்த இன்டலெக்சுவல் பீப்புள் இருக்கின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றது. உண்மையிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஈரானிலே இஸ்லாமிய காலம் 651, அதாவது கிறிஸ்துக்கு பின் 651 1501 வரையுமான காலப்பகுதியில் ரொம்பவே அதிகமாக காணப்பட்டது. இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள், அதாவது இஸ்லாமிய நாடுகள் அல்லது முஸ்லீம்கள் நோமலாக மிகவும் அறிவு மேதையாக பேசப்படுகின்ற இப்னு சீனா எனப்படுவர் வாழ்ந்த ஒரு நாடாக காணப்படுகின்றது இந்த ஈரான். அதே நேரத்தில் மிகவும் ஃபேமஸாக இருக்கின்ற நிறைய பேர் ரூமி என்கின்ற ஒரு கோட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கோட்டுக்கு உரிய ஆள் ரூமி அவர்களும் இந்த ஈரானை சேர்ந்தவராக இருக்கிறார். அதே டைம் நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈரான் மூலமாக இந்த உலகத்துக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உமையாக்கள் ஆட்சி, அப்பாசிய ஆட்சி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கோலியர்களோட படையெடுப்புக்கு கூட இந்த ஈரான் இலக்காகி மங்கோலியர்கள் கூட ஆட்சி செய்தார்கள். 1501 பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஈரான் ஷியாக்களினுடைய தொடர்புடையதாக மாறிடுச்சு. ஷியா அமைப்பினர் தான் இந்த ஈரானை ஆட்சி செய்ய தொடங்கினாங்க. அதாவது 1501 1736 வரையும் ஷியாக்கள் தான் ஆட்சி செய்தார்கள். இந்த ஷியாக்களோட ஆட்சியின் காரணமாக ஈரானிலே ஷியா என்கின்ற ஒரு கன்செப்ட், ஷியாயிசம் அதிகமாக காணப்பட்டது. மக்கள் கூட அதிகமாக ஷியாவை பின்பற்றுகின்றவர்களாக மாறினார்கள். இந்த ஷியா என்பதும் சுன்னி என்பதும் பெரிய இரண்டு அரசியல் கான்செப்டுகளாக இருக்கின்றது. ஷியா சுன்னி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, இஸ்லாமிய வரலாற்றில், இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரியில் நிறைய போர்கள் நடைபெற்றது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனப்படுகின்ற இந்த ரசூலுல்லா, முஸ்லீம் உம்மத்தினுடைய கடைசி நபி, அவர்களுடைய பேர குழந்தைகளாகிய ஹசன் ஹுசைன் என்பவர்களை அவர்களை கொலை செய்கின்ற ஒரு நேரம் வருகின்றது. அதாவது ஈராக்கில் இருக்கின்ற கர்பலா எனப்படுகின்ற இடத்திலே கொலை நடைபெறுகின்றது. அந்த கொலை நடைபெற்றதன் பின்பு இரண்டாக இஸ்லாமிய உலகம் பிரிகின்றது. அதுக்கு முன்பு ஒரு குறுகிய பிரிவுகள் இருந்தாலும் கூட அந்த பிரிவு மிகப்பெரிய பிரிவாக மாறுகின்றது. அதன் பின்னணியிலே மிகப்பெரிய கன்செப்ட்ஸ்கள் உருவாகின்றன. அரசியல், அதனத்தில் கன்செப்ட்ஸ், இந்த பிரிவுகள் பிரிகின்றதன் காரணமாக சுன்னி ஷியா என்கின்ற பிரிவு காலப்போக்கிலே வருகின்றது. இந்த அடிப்படையில் இந்த ஷியா பிரிவு தான் இப்பொழுது ஈரானை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதாவது 1501 1736 வரையும். அதற்கு பின்பதாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜார், பல்லவி எனப்படுகின்ற இரண்டு பேரரசுகள் உருவாக்கப்படுகின்றது. குஜார் எனப்படுகின்றது அவர்களுடைய டெரிட்டரிஸ் காலப்போக்கிலே குறைவடைய தொடங்குகின்றது. அதே நேரத்தில் அவர்களுக்கு ஃபாரின் ரிலேஷன்ஷிப் குறைவாக இருந்ததுனால பல்லவி எனப்படுகின்ற அந்த வம்சம், அதாவது அவர்களுடைய பேரரசு உருவாக்கப்படுகின்றது. இந்த பல்லவி வரலாற்றிலே ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. இவர் என்ன செய்தார்னு சொன்னால், ஈரானில் இருக்கின்ற ஷியாவாக இருக்கலாம், சுன்னியாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மறந்து இவர் என்ன செய்கின்றார்னு சொன்னால் அந்த இஸ்லாமிக் கன்செப்டிலிருந்து மாடர்னைஸ்ட் கன்செப்டுக்கு போகின்றார், வெஸ்டர்ன் கன்செப்டுக்கு போகின்றார். ஈரான் என்பது ஒரு மாடர்னைஸாக இருக்க வேண்டும், வெஸ்ட் எப்படி இருக்கின்றதோ அது போன்ற ஒரு கன்செப்டுக்கு செல்கின்றார். அதன் பின்பதாகத்தான் 1979 ஈரானிலே நடக்கின்றது இஸ்லாமிய புரட்சி எனப்படுகின்ற ஒரு புரட்சி நடைபெறுகின்றது. குமைனி எனப்படுகின்றவர், அதாவது இமாம் குமைனி என்பவருக்கு கீழாக நடைபெறுகின்ற இந்த புரட்சியின் பின்புதான் இன்று வரை ஈரான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரானாக மாற்றப்படுகிறது. இந்த
இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் வந்ததன் பின்பு ஈரான் நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றது. ஈராக்குடனான ஒரு யுத்தம் இடைபெறுகின்றது. அதே நேரம் ஈரானை தவிர்த்து அடுத்த நாடுகள் பெரும்பாலாக சுன்னி அமைப்பை கொண்டதாக இருக்கின்றது. ஸோ சுன்னி சியா அந்த பிரச்சனைகளுக்கும் ஈரான் முகம் கொடுக்கின்றது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம், அந்த ஆதிக்கத்துக்கு எதிராகவும் ஈரான் போராட வேண்டி ஏற்படுகிறது. அந்த அந்த விதத்திலே இஸ்ரேல் மத்திய கிழக்கு வருவதை ஈரான் எதிர்த்தது, ஆல்ரெடி எதிர்த்து கொண்டிருந்தது. அதே நேரம் இஸ்ரேல் மத்திய கிழக்கில் இருப்பது ஈரானுக்கு பிடிக்காது. ஏனென்று சொன்னால் முதலாவது விடயம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான பகை, அதே நேரத்தில் ஒரு காட்டில் ஒரு ராஜ்யத்தான் இருக்க வேண்டும் என்ற கொள்கை. உண்மையிலே ஈரானினுடைய, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இன்டெலெக்சுவாலிட்டி, அவருடைய ரிசோர்ஸ், அவர்களுடைய திங்கிங் பேட்டர்ன்ஸ், அவர்கள் தான் ராஜாவாக இருக்க வேண்டும். அவர்கள் பாரசீகம், அகண்ட பாரசீகத்தை காணுகின்றார்கள். அதே நேரம் இஸ்ரேல் ஒரு கிரேட் இஸ்ரேல், அகண்ட இஸ்ரேலை கனவு காணுகின்றது. இந்த பல பரீட்சையின் போது இரண்டுக்கும் ஒத்து வராத நிலைமைகள் காணப்படுகின்றது. சில அரசியல் ஒருங்கு இணைப்புகள் ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட சிரியாவினுடைய யுத்தத்திலே கொமனாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது. அதனால் தான் நண்பர்களே 12 days war ஒன்று உங்களுக்கு தெரியும் நடைபெற்றது. அதிலே ஈரானுக்கும் பலத்த அடி விழுந்தது, இஸ்ரேலுக்கும் பலத்த அடி விழுந்தது. இரண்டு தரப்பிலிருந்து ஏராளமான உயிர் சேதங்கள், ஏராளமான பொருட்சேதங்கள், பொருளாதார நெருக்கடிகள் உருவாகியது. அதனையும் தாண்டி அமெரிக்கா போட்ட திட்டங்களுக்கு ஈரான் உடந்தையாகாத காரணத்தினால என்ன நடந்ததுன்னு சொன்னால் அமெரிக்காவினால் ஈரானுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. அதே டைமில் ஈரான் இதை எதிர்த்து கொண்டிருப்பதன் காரணமாக அமெரிக்கா ஒரு நேட்டோ நாடு, அந்த நேட்டோ நாடுகளிலே இருக்கின்ற அடுத்த நாடுகள் கூட யூரோப்பியன் யூனியனாக இருந்தாலும் கூட ஈரானுக்கு பல அழுத்தங்களை கொடுத்தது. ஈரான் யாருக்கும் சரணடைய மாட்டோம் என்று கூறியதன் காரணமாக ஒரு காலத்தில் ஈரானுக்கு யாருமே ஆயுதம் விற்கக்கூடாது, ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனைகள் கூடப்பட்டது. அதிலிருந்து ஈரான் பொருளாதார சரிவை நோக்கி சென்றது. கிட்டத்தட்ட $1 ஈரான் ரியால் படி 42,000 வரை சென்றது. கிட்டைய காலத்திலே இந்த இஸ்ரேலுடன் நடைபெற்ற 12 நாள் போரிலே ஈரானுக்கு போடப்பட்ட நிபந்தனைகள், ஈரான் அணு விஞ்ஞானத்தை கைவிட வேண்டும், அதாவது இந்த அணு செறிவூட்டுதலை கைவிட வேண்டும். உங்களுக்கு தெரியும், அணு ஆயுதம் என்பது உலகத்திலே மிக பயங்கரமான ஒரு ஆயுதம். அந்த அணு செறிவூட்டலை கைவிட வேண்டும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு நிபந்தனை போட்டது. ஆனால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை. இந்த அணு மூலமாக நாங்கள் நிறைய நல்ல விடயங்களை தான் செய்கின்றோம், அணு மூலமாக நாங்கள் மெடிசின், எலக்ட்ரிசிட்டி, அதே போன்ற நிறைய விடயங்களை செய்கின்றோம். நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை, அணு ஆயுதம் தயாரிப்பது எங்களுக்கு விலக்கப்பட்டது, தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு முடிவை கூட ஈரானின் உச்சமட்ட அயத்துல்லா அலி குமேனி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். என்றாலும் அதை கேட்காமல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் 12 நாள் யுத்தத்துக்கு சென்றது. அதே நேரம் எக்ஸ்பேண்டட் மிசைல் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பெலிஸ்டிக் ஏவுகணைகள், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், அதே நேரம் வெப்பன் டெக்னாலஜியிலே மாடர்னைசேஷன்ஸ், இவற்றை அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் ஈரானிடம் அதிகமான டெக்னாலஜி இருந்தால் அது இஸ்ரேலுக்கு ஆபத்தாக வரும். இஸ்ரேல் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை ஆட்சி செய்கின்ற ஒரு குரூப். ஸோ அமெரிக்காவை இஸ்ரேலையும் வேறுபடுத்தி பார்ப்பது என்பது கடினம். இரண்டிலுமே ஒரே அரசியல் தான் நடைபெறுகின்றது, ஒரே குரூப் இரண்டு நாடுகளையும் ஆட்சி செய்கின்றது. இந்த அடிப்படையிலே இஸ்ரேலை யாரும் ஏற்கக்கூடாது. இஸ்ரேல் ஒரு நிலையான சிறந்த தேசமாக இருக்க வேண்டும், ஒரு பவர்ஃபுல் தேசமாக மத்திய கிழக்கில் இருந்தால்தான் மத்திய கிழக்கு அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில், அதாவது யூதர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பது ஒரு எளிதாத நிபந்தனையாக காணப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் மத்திய கிழக்கில் இருக்கின்ற எல்லா முஸ்லீம் நாடுகளிலும் கூட அமெரிக்கா தனது பேஸை வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆப்ரஹாம் அக்கோர்ட் எனப்படுகின்ற ஒரு ஒப்பந்தத்திலேயும் கைச்சாத்திடுமாறு முஸ்லீம் நாடுகளையும் பணித்துக் கொண்டிருக்கின்றது. ஸோ இவற்றை பேசுவதென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 hours வீடியோ செய்ய வேண்டும். ஸோ ஷோர்ட்டாக சொல்கின்றேன். இந்த அடிப்படையில் ஈரான் மட்டும்தான் இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் எதிராக நேரடியாக களத்தில் குதிப்பதனால் ஈரானுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடிகளை இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து வருகின்றது. ஈரானிலிருந்து யாரும் ஆயில் வாங்க முடியாது, ஈரானுக்கு யாரும் ஆயில் விற்கவும் முடியாது, மற்ற பொருட்களை விற்பனை செய்யவும் முடியாது. அதே நேரத்தில் ஈரான் மக்களுக்கு அமெரிக்காவின் செல்வது தடை, யூரோப்பிலும் பெரிய தடைகள் இருக்கின்றது. இவ்வாறான தடைகள் ஈரானுக்கு பணம் அனுப்ப முடியாது வெளியிலிருந்து, ஈரானுடைய ஏற்றுமதிகளை யாரும் வாங்க முடியாது, ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யவும் முடியாது. இவ்வாறு இருக்கும்போது அவர்கள் தனது டெக்னாலஜிஸை பயன்படுத்தி ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் கூட வெளி உலகத்துக்கு அதனை கொண்டு செல்வதற்கு மிகவும் தடையாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு தடையாக அமைந்திருப்பதோடு அவர்களுடைய பணவீக்கமும் அதிகரித்து காணப்படுகின்றது. அவர்களுடைய
சாப்பாடு, அதே நேரம் மெடிசின்ஸ், அதே நேரம் உடைகள் என்பன மிகவும் கூடிய விலையிலே செல்கின்றது. இவ்வாறு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றதன் காரணமாக மக்கள் புரட்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவையாக இருக்கின்றது ஈரானை எவ்வாறாவது ஈரானை வீழ்த்த வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த நாட்டில் இருந்து வருகின்ற மக்கள் புரட்சிக்கு எப்படியும் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆதரவாகத்தான் இருப்பார்கள். அதே டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சொன்ன அந்த மாடர்னைசேஷன், அந்த ஈரானில் இருந்த பல்லவி எனப்படுகின்ற அந்த பரம்பரையிலிருந்து வந்த ஒருவர் ரிஷா பல்லவி எனப்படுகின்றவர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். அவர்தான் ஈரானுடைய முடிக்குறைய இளவரசர் என கருதப்படுகின்றது. ஸோ அவர் அமெரிக்காவையும் ஆதரவு செய்கின்றார், இஸ்ரேலையும் ஆதரவு செய்கின்றார். அவருடைய கன்செப்ட் என்னவென்று சொன்னால், ஈரானை திரும்பவும் வெஸ்டர்னைஸ்ட், அதாவது அந்த யுகத்துக்கு கொண்டு போக வேண்டும், இது ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியாக மாற்ற வேண்டும். ஸோ அவர்கள் ஈரானுடைய அந்த பல்லவிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள், பல்லவி இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். அவருடைய ஒரு குரூப் ஈரானிலும் இருக்கின்றது. ஸோ அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள். அதோட அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன சொல்கின்றார்? அந்த குட்டை குழம்புகின்ற போது அதில் மீன் பிடிக்க வேண்டும் என்பது போல ப்ரொட்டஸ்டர்ஸுக்கு ஏதாவது நடந்திருந்தால், ப்ரொட்டஸ்டர்ஸை நீங்கள் ஷூட் பண்ணினால், கொலை செய்தால் அமெரிக்கா நேரடியாக களத்தில் குதிக்கும் அப்படி என்கின்ற ஒரு ட்விட்டர் என்ற சோஷியல் மீடியாவில் டொனால்ட் ட்ரம்ப் போடுகிறார். அதற்கு ஈரான் பதிலளித்திருக்கின்றது. அமெரிக்காவுடைய எந்த தலையீடும் இந்த ஈரான் மண்ணில் ஏற்பட்டால் அவர்கள் கடுமையாக ரியாக்ட் பண்ணுவோம், பதிலளிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே டைமில் ஒரு கன்ஃபார்ம் இல்லாத செய்தி ஒன்று இருக்கின்றது. ஈரானுடைய எல்லா ஏவுகணைகளும் அமெரிக்கா தளங்களை குறிவைத்து நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு போர் சூழல் மூண்டால் உண்மையிலே மக்கள் பாதிப்படைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே டைமில் பக்கத்தில் இருக்கின்ற அரபு நாடுகள், அந்த அரபு நாடுகள் சிவிலைசேஷன், மாடர்ன் சிவிலைசேஷன் எனப்படுகின்ற அந்த வெஸ்டர்ன் கன்செப்டை கொண்டு செல்கின்றது. அவர்களுடைய அபிவிருத்தி திட்டங்கள், டூரிசம் அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை கொண்டு செல்கின்றது. இந்த டைமில் மத்திய கிழக்கில் ஒரு புதிய யுத்தம் ஆரம்பிப்பது மற்ற நாடுகளையும் பாதிக்கும், வேர்ல்டு எக்கனமியை பாதிக்கும். அதே நேரம் திரும்பவும் ஒரு இருண்ட யுத்தத்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாநிலை ஏற்படும். ஸோ இந்த யுத்தம் நடக்காமல் இருப்பது தான் மிகவும் வரவேற்கத்தக்கது. சப்போஸ் இந்த யுத்தம் நடந்தால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். ஏனென்று சொன்னால், ஈரான் என்பது பழைய ஈரான் அல்ல. தற்பொழுது ஈரானிடம் ஏகப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கின்றது. அவருடைய சொந்த அறிவு மூலமாக ஏராளமான விடயங்களை தயாரித்திருக்கின்றார்கள். ஸோ நண்பர்களே, உங்களுடைய கருத்து என்ன? இந்த யுத்தம் நடைபெறுமா? திரும்பவும் ஒரு யுத்தம் வருவது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்றதை கட்டாயம் கீழே கமெண்ட் எடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.